No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பிரசிடியன் பிரசன்ஸ் வித் லவ் திரைப்படம் பிப்ரவரி 6 முதல். மிஸ்டர் கோல்கட்ல என்னதான் வாங்க ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். பேட்டி கேட்டிருக்காங்க, அவர் பேட்டி கொடுக்கல. ராகுல் கவல் கேட்ட கேள்விகளுக்கு விஜய் வந்து ஒரு கலந்துரையாடல் அப்படின்றது நடந்திருக்கு. ஒரு 45 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போல ரெண்டு பேரும். அவருடைய ஐடியாஸ் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டே நானும் ராகுல் கவலை சந்தித்து இது குறித்து ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சபீர் அகமது அவர்கள். வணக்கம். ஆஃப் த கேமரா இன்டர்வியூ வந்து மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகவே மாறிச்சு. அவங்க 3 பேர் பேசினதையும் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். உலக வரலாற்றிலே இந்த மாதிரிலாம் ஒரு இன்டர்வியூ யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. சேம் டைம் வந்து மிக பிரதானமாக வந்து விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக நான் என்னென்ன பிளான் வச்சுருக்கேன், ஏன் நான் வெளியே வராமல் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட அவர் அவங்கள்ட்ட சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போது ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியுதா? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து ஒரு உச்சபட்ச நடிகராக திரைத்துறையில் இருக்காருங்க. அவர் அப்படியே அதை கன்டினியூ பண்ணாருனாலே இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு அவர் உச்சபட்ச நடிகராகவே இருக்க முடியும்? 10 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா ஒரு தெளிவில்லாமல் வந்திருப்பாரா? நான் கேட்குறேன். எனக்கு இல்லை, எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அது மற்ற கட்சிகளும் அரசியல் தெரிஞ்சவங்களும் அவரை என்ன சொல்றாங்க? இல்லைங்க, நீங்க தெளிவில்ல, அரசியல் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, தப்பான விஷயத்த படிக்கிறாரு. நீங்க அப்படி விஜய் வெளியே வான்னு சொல்றாங்க. இதெல்லாம் தானே ஒரு பிரதான ஒரு கேள்வியா அவர் மேல வைக்கிறேன். என்ன கேட்கிறேன், இதே விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் இந்த கேள்விகளை எல்லாம் அதிமுக எழுப்பி இருக்குமா? இதே விஜய் திமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் திமுக இந்த விமர்சனங்களை எல்லாம் வச்சிருக்குமா? வச்சிருக்காரு. ரெண்டாவது, நீங்கள் அரசியலில் ஒருத்தருக்கு வந்து அரசியல் தெரியல, அரசியல் ஞானம் இல்லை, எல்லாமே அரசியல் கற்றறிந்த ஞானிகளாக தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்லாம் ஒரு கிரைட்டீரியாவை நீங்கள் செட் பண்ண முடியாது. வைகோ ஸ்டாலினை பற்றி என்னென்னலாம் சொன்னாருன்னு இன்னும் பொதுவெளியில் இருக்கு. நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க, பொதுவெளியில் இருக்கிறத விடுங்க. நீங்கள் அமமுக என்னங்க சொல்லிச்சு இபிஎஸ்ஸை பற்றி? அப்போ இன்றைக்கி அரசியலில் அதெல்லாம் வந்து ஒரு கூட்டணியாக வரும்போது அதெல்லாம் மக்கள் மறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க, ஆனால் அரசியல் தலைவர்கள் அதெல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சு மறந்துடுவாங்க. இப்போ இந்த பேட்டிக்கு வருவோம். இந்த பேட்டி கூட எனக்கு தெரிஞ்சு அது பேட்டியாக நடந்ததில்லை. இவங்க போய் சந்திச்சிருக்கும் போது பேட்டி கேட்டிருக்காங்க. அவர் பேட்டி கொடுக்கல. ராகுல் கவல் கேட்ட கேள்விகளுக்கு விஜய் வந்து ஒரு கலந்துரையாடல் அப்படின்றது நடந்திருக்கு. ஒரு 45 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போல் ரெண்டு பேரும். அவருடைய ஐடியாஸ் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை இவங்க வந்து வெளியே வந்து முதல் முறையாக விஜய் வந்து எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணார், பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களே ஆஃப் கேம் பார்த்தோன்னா அதை ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து உட்காந்து வீடியோ போட்டு நான் இவரை போய் பார்த்து வந்தேன், இவர் இதெல்லாம் சொன்னார். ஆஃப் கேம் அப்படின்னா ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்னா ஆஃப் த ரெக்கார்ட் தான், அது வெளியே வராது. பட் அது அவங்க ஒரு இன்டர்வியூ அப்படின்னு போட்டது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் பலரை நீங்களும் சந்திக்கிறீங்க, நானும் சந்திக்கிறேன். பல விஷயங்கள் அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் என்னை கோட் பண்ணுறாதீங்க அப்படின்னாங்க. நீங்கள் என்னை கோட் பண்ணுறாதீங்க அப்படின்னா இன்னார் இதை சொன்னார்னு சொல்லுவாங்க. ஒரு டிஎம்கேலேருந்து ஒரு சோர்ஸு, ஒரு ஏடிஎம்கேலேருந்து ஒரு சோர்ஸு, ஒரு பாஜகலேருந்து ஒரு சோர்ஸ் இதை சொன்னாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். காவல்துறை அதிகாரிகள் பல பேர் பேசுவாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேர் பேசுவாங்க. பாஸ், திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்வாங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஆஃப் த ரெக்கார்ட்னா விஷயம் என்னமோ நான் சொல்கிறேன், ஆனால் இதில் என்ன கோட் பண்ணாமல் நீங்கள் வந்து வெளியே பயன்படுத்திங்க அப்படின்வாங்க. இதுதான் ஆஃப் த ரெக்கார்ட். அன்னைக்கு அவங்க சொன்னதுமே வந்து முழுசா டீடைல் எல்லாமே சொல்றாங்க. அதுதான் பொதுவெளியில அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு கான்க்ளேவ் நடத்துனாங்க, அந்த சம்மிட் நடத்துனாங்க. அந்த சம்மிட்டோடைய ஒரு ஹை பாயிண்ட்டாக இந்த விஷயம் அமைஞ்சிருச்சு. இவங்க போய் விஜயை போய் பார்த்தது. ஏன்னா விஜய் அந்த சம்மிட்டுக்காக அழைத்திருக்கிறார்கள், விஜய் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் போல். அதனால் விஜய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தீவிர முயற்சியில் அவங்க இறங்கியிருந்தாங்க. 8 மணிக்கு வாங்க அப்படின்னோடனே போய் ஒரு 1 ஹவர் ராகுல் கவல் பார்த்துட்டு வந்திருக்காரு. அன்றைக்கி நைட்டே நானும் ராகுல் கவலை சந்தித்து இது குறித்தெல்லாம் என்னென்னா அது வந்து ஒரு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது. அது இவங்க நாங்கள் விஜய் போய் பார்த்தோம், விஜய் இப்படிலாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த கலந்துரையாடல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அது இன்டர்வியூ அப்படின்னு எடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு தவறான ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக அது மாறிடுச்சு அப்படின்னு பார்க்குறேன். பட் ஆஃப் த ரெக்கார்டு ஒரு பத்திரிகையாளர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை போய் பார்க்குறதோ இது பண்ணுறதெல்லாம் தப்பு கிடையாதுல்ல. ராமதாஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்குது. ஏன்னா திமுக பக்கம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது
கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. திருமாவளவன் வந்து சொல்லிட்டாரு, நாங்கள் பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்கள் கொள்கை நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சேம் டைம் திமுக என்ன முடிவு எடுத்தாலும் அது அவங்க முடிவு, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதா இல்லையாங்கிறது நாங்கள் பேசுவோம். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அப்போது அவர் தாவேக்கா தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இல்லை, தாவேக்காவுக்கு போகணும் அப்படின்றது ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கிறது. பட் தாவேக்காவுக்கு அவர் போவாரா, தாவேக்கா அதை ஒத்துக்கொள்ளுமா அப்படின்றது கேள்வியெல்லாம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு தாவேக்காவுடைய வாக்கு வங்கி அவங்க நினைக்கிறது பெருவாரியான வாக்குகள் அவங்களுக்கு வந்து தலித் சமூக மக்கள்கிட்டருந்து வருது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கடைசியில் கொண்டு போய் இவரை உள்ளே நுழைச்சிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் எங்கேயாச்சும் வந்து மாறிவிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, திரு ராமதாஸ் அவர்கள் உள்ளே வரும்போது எவ்வளோ சீட்டை கேட்பார், ரெண்டாவது அந்த 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 பேச்சுவார்த்தையே வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போவோம். நமக்கு களம் வந்து நல்லா இருக்குது, நாம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம், கூட்டணி நட்பு சக்திகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் வந்து களத்தில் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தாவேக்கா இது வரைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு முடிவு. கூட்டணி யாரோ வந்தாங்கன்னா அவங்க பேசுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. ரெண்டாவது, அதிமுக பக்கம் வந்து உங்களுக்கு திரு சீனியர் ராமதாஸை உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க 6 சீட் எதுவும் கொடுக்குறேன் அப்படின்றாங்களா, அதுவும் வந்து அவருக்கு செட் ஆகலை. இந்த தேர்தலில் உங்களுக்கு ராமதாஸ் ரொம்ப தீவிரமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மாம்பழ சின்னம் என்பது அவருக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த முயற்சி. இப்போ அதுக்காக தான் நீதிமன்றத்துக்கெலாம் போயிருக்காரு. நீதிமன்றத்துக்கு போயிருக்கும்போது உங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அந்த சிம்பிளை கொடுக்க முடியாது, டிஸ்பியூட்டாக இருக்கும்போது சிம்பிள் வராது. அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ சின்னத்தை எங்கேயாச்சும் ராமதாஸ் அவர்கள் முடக்கிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சமும் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறது. ஸோ அந்த வேலைகள் தான், அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டு, ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக போட்டு நெருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறேன். பட் தாவேக்கா பக்கம் போவதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அந்த ஆப்ஷன் எவ்வளோ மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. தாவேக்கா தரப்பில் விருப்ப மனு தாக்கலுக்கான அந்த தேதி அறிவிச்சிருக்கிறாங்க 6ஆம் தேதியிலேருந்து. இப்போ காங்கிரஸோட இப்போ கூட்டணி இல்லைங்கிறது முடிவாயிடுச்சா? காங்கிரஸோட உங்களுக்கு வந்து திமுக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு சின்ன முன்னேற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. அதாவது திமுகவுடைய பிரதான கோரிக்கை என்னென்னா ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்காதீங்க. அந்த டிமாண்டை நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டணியே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்னு காங்கிரஸுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க யார்கிட்டையும், நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம் அப்படின்னாலே வெளியே வந்து சொல்லிடுவாங்க ராஜ்யசபா 5+1ன்னுவாங்க. அந்த 1 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் வராது, ஆனால் வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வெளியே சொல்லாதீங்க, ஒரு கமிட்மெண்ட் நாங்கள் உங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா கூட வெளியே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழே வரைக்கும் அந்த தகவல் போவோம் அப்படின்னும் போது இப்போ மற்ற கட்சிகள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ உள்ளே வரக்கூடிய தேமுதிக இது வரைக்கும் என்ன கேட்குது, தேமுதிக வந்து டபுள் டிஜிட் நம்பர்ஸில் சீட்டு கேட்குது. 14 தொகுதிகள் எங்களுக்கு வேணும், ப்ளஸ் ராஜ்யசபா வேணும். அதிமுக தரப்புலையும் ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன்றாங்க, திமுக தரப்புலையும் ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன்றாங்க. ரெண்டாவது, திமுக தரப்பில் சொன்னது என்னென்னா ஃபைனல் ஆஃபர் வந்து 6 சீட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக எல்லா கட்சிகளும் தேமுதிகவை வந்து ஓரம் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா தேமுதிகவுக்கு வேற ஏதாச்சும் விஜய் ஒரு ஆப்ஷனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் தேமுதிகவுடைய டிமாண்ட் வந்து பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் என்ன? 0.3 என்னமோ சம்திங் நினைக்கிறேன், 0.22 ஏதோ சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. விசிகேவுடைய வாக்கு சதவீதம் என்ன? 6 இருக்குமா? இப்போ விசிகேக்கு 6 தொகுதிகள் கொடுக்குறோம், தேமுதிகவுக்கு 14 தொகுதிகள் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்? கொலவெறி ஆயிட மாட்டாங்க? ரெண்டாவது, காங்கிரஸே அதிக இடங்களை கேட்டுட்ருக்கு. ஒரு 2-3 சீட்டு அப்படின்னா கூட பார்ப்பாங்க, ராஜ்யசபா அப்படின்னா அகாமடேட் பண்ணுவாங்க. நீங்கள் தேமுதிகக்கு இவ்வளவு தொகுதிகள் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே பயங்கர பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுனால இப்போ திமுக அணியில் காங்கிரஸை எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வர்றது மைனஸ் பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம். சீட்டு கூட நம்ம வந்து முன்கூட்டி முன்ன பின்ன பேசிக்கலாம், ஆனால் பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போதைக்கு நீங்கள் பேசாதீங்க. பவர் ஷேரிங் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு நாம் வந்து இதுக்கு போக முடியாது, அடுத்து எஸ்கலேட் பண்ண முடியும். அடுத்து மக்கள்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவே வந்து இந்த ஒட்டுமொத்த அணிக்கே ஒரு பின்னடைவாக அது மாறிவிடும் அப்படின்னாங்க.
அதே மாதிரி அதிமுக அணிலையும் பாஜக வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்றத தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது அதிமுக வந்து பூசி முழுவது வெளிப்படையா முடியாது அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லவும் முடியல. எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? பெரும்பான்மையாக நாங்க ஆட்சியை பிடிப்போம், ஆட்சியில் பங்கெல்லாம் கொடுக்க முடியாது, பாஜக இப்படி கேட்குது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, சொல்ல முடியல அவரால். அப்போ இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து மறைமுகமாக பிரச்சார வியூகங்களாக மாறிடும் அப்படின்ற ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இவங்க காங்கிரஸ் கூட்டணி ஓரளவுக்கு சரியாயிரும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது எவ்வளோ தொகுதிகள் கேட்குறாங்க, எந்தெந்த தொகுதிகளை கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த பேச்சுவார்த்தை எப்படி போகும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் இழுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி Feb 20 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு. திமுக இன்னும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு போடலையே. குழு போடணும்ல, இவங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. குழு போட்டால் தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னா தான் பேசுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு போடுவாங்க. அந்த கமிட்மெண்ட்டோட தான் குழு போடணுன்ட்டு இருக்காங்க போல். பட் குழு போட்டுருவாங்க. நீங்கள் ஒருவேளை காங்கிரஸில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி திமுக கூட்டணிக்கு தான் போகிறது அப்படின்னு டெல்லியே முடிவு பண்ணி போங்க அப்படின்னா கூட தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா, கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா, அல்லது அவங்களுடைய மனசில் வேறு ஏதாச்சும் எண்ணங்கள் இருக்கிறதா அப்படின்றது அப்போ தான் அது வெடிக்கும். அவ்வளோதான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து நீங்கள் தாவேக்கா பக்கம் போகணும் அப்படின்றாங்க. அப்போ இங்கே வந்து கூடுதல் இடங்களை கொடுக்குறோம், அதையும் தாண்டி வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ராஜ்யசபா மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த கூட்டணிக்கு ஓரளவுக்கு ஒரு கௌரவமாக நம்ம இந்த அணியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது என்ன நடக்குது அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் தனிச்சு தான் அப்படிங்கிறதான் இன்றைய சூழல். இப்போ வரைக்கும் அப்படி தான் தெரியுது. விஜய் தனிச்சு போகிறதுல தான் அவர் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கிறார் அப்படின்றது. அவர் எதிர்பார்த்த கட்சிகள் 3 தான். ஒன்று காங்கிரஸ், ரெண்டாவது விசிகே, மூணாவது வந்து இடதுசாரி கட்சிகள். இந்த 3 கட்சிகள் நம்ம கூட வந்துச்சுன்னா போதும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். மற்ற நேற்று ஒரு ட்விட் ஒன்று பார்த்தேன். ஜான் பாண்டியன் அவர்கள் 3ஆம் ஆண்டு அந்த துவக்க விழா நடந்தது இல்லையா, அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்த மாதிரி பார்க்கல. பட் நம்ம இவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஏதாவது மெசேஜ் கொடுக்குதா? ஏன்னா அவர் ஆல்ரெடி நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லி தான் அவர் தொடர்ந்து அந்த மேடைகள்லையும் இருக்காரு. அதே நேரத்தில் நாங்கள் சீட்டுகளை கேட்டு பெறுவோம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. சரி, நீங்கள் இன்னைக்கு தேர்தல் களத்தில் அது காங்கிரஸ்லேருந்து ஆரம்பித்து தேமுதிகலேருந்து ஆரம்பித்து எல்லா கட்சிகளும் வந்து தாவேக்காவை காட்டி சீட்டு பேரத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுகிறார்கள். அதிக இடங்களை பெற வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை வந்து அவங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இது வரைக்கும் கிருஷ்ணசாமி எந்த அணியில் இருக்காருன்றது கன்ஃபார்ம் பண்ணல. கூட்டத்தில் சொல்கிறோம், பொதுக்கூட்டத்தில் சொல்கிறோம், நாங்கள் ஒன்றும் சொல்லலை. சிறிய கட்சிகள்லேருந்து ஆரம்பித்து பெரிய கட்சிகள் வரை எல்லா கட்சிகளும் வந்து மேக்சிமம் நம்ம வந்து எவ்வளவு இடங்களை கேட்டு பெற முடியும் அப்படின்ற ஒரு தீவிர பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதற்கு தாவேக்காவை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் காங்கிரஸ் கட்சியே வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த 2021 பேசலையே, 26 என்ன ஆயிடுச்சு நீங்கள் திடீர்னு கேட்குறீங்க? மாணிக்கம் தாக்கூர் சொன்னாரே காலகட்டம் வேற. இன்னைக்கு நாங்களும் தான் இதே நிலைப்பாட்டை நாங்களும் முன்னாடி வச்சிருந்தோம். அப்புறம் நாங்கள் திமுகவுக்கு அமைச்சரவையில் நாங்கள் கொடுத்தோம். இப்போ கால சூழல் மாறிடுச்சு, அதனால கேட்குறோம் மாணிக்கம் தாக்கூர். இன்னைக்கு தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி வரல அப்படின்னு நீங்கள் இந்த கூட்டணியை இந்த விஷயத்தை இவ்வளோ வலுவாக பேசியிருக்க முடியுமா? அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு, ஒரு செக்யுலர் பார்ட்டி. ரெண்டாவது, ராகுல் காந்தியுடைய மனசில் விஜய் வந்து விஜய் மீது ஒரு அபிப்பிராயம் என்பது அவருக்கு இருக்கிறது. இப்போ இல்லை, ரொம்ப முன்னாடியே அவர் போய் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி எல்லாம் சந்திச்சுட்டு வரும்போது அப்போவே அவருக்கு வந்து அந்த அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி வந்து அவர் வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ராகுல் காந்திக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருக்குது. ஏன்னா விஜய் வந்து ஒரு செக்குலர் ஃபோர்ஸாக வராரு அப்படின்னும் போது அவரை வந்து நம்ம பாஜக பக்கம் தள்ளிவிடக்கூடாது, பாஜக அவரை பயன்படுத்தி விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது ராகுல் காந்திக்கு. அப்போ அந்த இடத்துலேருந்தும் நீங்கள் பார்க்கணும், ஏன் இது இவ்வளோ இழுக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து மைண்டில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்றதும் வந்து இந்த இழுபறியெல்லாம் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ இல்லைன்னா கூட 26 இல்லைன்னா கூட எதிர்வரக்கூடிய 29 தேர்தலில் நாம் ஏதாச்சும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கூட யோசிக்கலாம் காங்கிரஸ். அதனால் அவரை ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸாக வச்சுக்கணும் அப்படின்றதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஸோ அதனால தான் வந்து காங்கிரஸில் ஒரு குறிப்பிட்ட சாரார்
அந்த பக்கமும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பெசிலியன் பிரசன்ஸ் வித் லவ் திரைப்படம் பிப்ரவரி 6 முதல். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.